ஆமா சாமி மச்சான், வீடு வரைக்கும் வந்துட்டவ திண்ணல உட்காரு மச்சான். நல்லா இருக்கியா மச்சான்? வீட்டுல தங்கச்சி குழந்தை குட்டி நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்காங்க மாமா. நான் அதிசயமா அந்த பக்கம் வந்திருக்கீங்க. சும்மா உங்களை பார்த்துட்டு போலாம் வந்தேன். சரி மாமா, இந்த மருந்து டீ கடையில சாத்தான்குளம் அப்பே மகன் ஸ்டேஷன்ல வச்சு கொண்டுட்டாங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. 2026 மார்ச் 23 இறுதி தீர்ப்புன்னு சொல்றாங்க. அப்படியே காத்து வாக்குல கட்டி வந்துட்டேன். அதை பத்தி தெரிஞ்சா சொல்லுமாமா. அந்த சாத்தான்குளம் கதையை கேட்கறியா மச்சான்? அது சாதாரண கேஸ் கிடையாது மச்சான். ஒரே கூடின்னு அழுத கொடுமை மச்சான். அது இந்த மச்சான் கருப்பட்டி காப்பி இதை கூடி அந்த கதையை நான் சொல்றேன் மச்சான். ரொம்ப சின்ன விஷயம் தான் மச்சான். அந்த பென்னிக்ஸ் தம்பி ஒரு செல்போன் கடை வச்சிருந்தாங்களா? அது கொரோனா ஊரடங்கு நேரம் கடை சாத்துறதுல ஒரு 5 நிமிஷம் முன்ன பின்ன ஆயிருச்சு. அங்க வந்த போலீஸ்காரங்க ஏன்டா கடையை சாத்தாம இருக்குன்னு வழக்கம் போல அதட்ட. அந்த தம்பியும் இப்ப சாத்திடுவோம் சார் அப்படின்னு யதார்த்தமா சொல்லியிருக்கப்பா. அவ்வளவுதான் மச்சான், எங்களையே இழுத்து பேசுறியா அப்படின்னு அந்த போலீஸ்காரங்களுக்கு கோவம் தலைக்கேறிச்சு. அந்த கோவத்துல போலீஸ்காரங்க தம்பிய ஸ்டேஷனுக்கே இழுத்துட்டு போயிட்டாங்க. அவங்க அப்பா ஜெயராஜ் பதறி போய் பின்னாலேயே போயிருக்காரு. அங்க போன அவரை போலீஸ்காரங்க நீ உள்ளவான்னு இழுத்துட்டு போட்டுட்டாங்க. அந்த ராத்திரி அவங்களுக்கு கருப்பு ராத்திரி தான். விடிய விடிய ரத்தியால அடிச்சிருக்காங்கப்பா. ஏதோ மாட்டை அடிக்கிற மாதிரி அந்த மனுஷங்களை போட்டு துவதவன் துவச்சிருக்காங்க அந்த போலீஸ்காரங்க. ரத்தியில ரத்தம் சொட்ட சொட்ட அடிச்சிருக்காங்கன்னா பாத்துக்க மச்சான். இந்த சம்பவம் நடந்துட்டு இருக்க போது அந்த ஸ்டேஷன்ல ரேவதின்னு ஒரு போலீஸ்காரமா இருந்திருக்காங்க. அவங்க கண்ணு முன்னாடியே இதெல்லாம் நடந்திருக்கு மச்சான். மேலதிகாரிங்க மிரட்டலுக்கும் சக போலீஸ்காரங்க உருட்டலுக்கும் பயப்படாம அந்த ரேவதி அம்மா ஜட்ஜி கிட்ட அது அடி இல்ல அராஜகம், போலீஸ் ஸ்டேஷன்ல ரத்தம் செதறி கடந்துச்சுன்னு உண்மையை புட்டு புட்டு வச்சாங்க பாரு. அங்கதான் அந்த கேஸுக்கே டேர்னிங் பாயிண்ட் மச்சான். அந்த அம்மா மட்டும் வாயை திறக்கலைனா இதை வெறும் உடல்நல குறைவுன்னு சொல்லி மூடியிருப்பாங்க. கேஸை இழுத்து மூடியிருப்பாங்க மச்சான். இதுல என்ன பெரிய கொடுமை மச்சான், நம்ம அரசாங்கம் நல்ல எண்ணத்துல ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்னு ஒரு அமைப்பு ஆரம்பிச்சாங்க. பொதுமக்களுக்கும் போலீஸ்க்கும் ஒரு பாலம் மாதிரி இருக்குன்னு கொண்டு வந்தாங்க. ஆனா அந்த சாத்தான்குளம் ஸ்டேஷன்ல இருந்த சில ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் ஆளுங்க தங்களை நிஜமான போலீஸ் நினைச்சுக்கிட்டு போலீஸ்காரங்க கூடவே சுத்திக்கிட்டு அவங்க போடுற ஆர்டரை விட இவங்க அதிகமான ஆட்டம் போட்டுட்டாங்க. அந்த ராத்திரி ஜெயராக்ஸ் பென்னிக்ஸ் 2 பேரையும் போலீஸ்காரங்க மட்டும் அடிக்கல, இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் ஆளுங்களும் சேர்ந்துக்கிட்டு வெறித்தனமா அடிச்சுக்காங்க மச்சான். அது சிபிஐ விசாரணையில ஆதாரத்தோட சிக்கிருச்சு மச்சான். இவன் ரொம்ப எதிர்த்து பேசுறான் சார், இவனுங்களை விட்டுறாதீங்கன்னு போலீஸை ஏற்றி விட்டது பிரின்ஸ் ஆஃப் போலீஸ் தான் சொல்றாங்க. இந்த கொடுமை வெளியே தெரிஞ்சதும் தமிழக அரசாங்கம் தமிழ்நாடு முழுக்க இந்த பிரின்ஸ் ஆஃப் போலீஸ் அமைப்பு காவல் நிலைய வேலைகள்ல ஈடுபடாதுன்னு அரசாங்கமே தடை போட்டுச்சு மச்சான். அப்புறம் என்ன மச்சான், விஷயம் பெருசாகி ஊரே ரோட்டுக்கு வந்து போராடணும் கேஸை சிபிஐ எடுத்துக்கிட்டாங்க. அவங்க வந்த பதம் ஆணி வேறையே பிடிச்சிட்டாங்க. ஸ்டேஷன் செவர் பூரா ரத்தக்கற மச்சான். அதை சுரண்டி எடுத்து டெஸ்ட் பண்ணாங்க. அது கரெக்டா அந்த அப்பா மகனும் ரத்தம்னு ஊர்ஜிதமாச்சு மச்சான். கேமரா வேலை செய்யணும்னு கதை விட்டாங்க. ஆனா மற்ற ஆதாரங்கள் எல்லாம் வச்சு இவங்க தான் அடிச்சாங்கன்னு லாக் பண்ணிட்டாங்க மச்சான். மதுரை கோர்ட்ல இந்த வழக்கு இத்தனை வருஷமா எடுத்துக்கிட்டு இருந்தது மச்சான். அந்த 9 போலீஸ்காரங்களும் ஜெயிலுக்குள்ள தான் இருக்காங்க. நீ சொன்ன மாதிரி மச்சான் 2026 மார்ச் 23 இறுதி தீர்ப்பு சொல்ல போறதா சொல்றாங்க. தமிழகமே அந்த தீர்ப்புக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கு மச்சான். மச்சான் நான் உனக்கு ஒன்று சொல்றேன், நல்லா கேட்டுக்க. உனக்கு தெரிஞ்ச நல்ல பழக்கம் உள்ள ஒரு வக்கீல் நம்பரை போன் நம்பரை வாங்கி மனப்பாடம் பண்ணி வச்சுக்க. இல்லனா என் கூட படிச்சவரு ஹைகோர்ட்ல தான் வக்கீலா இருக்காரு, அவர் நம்பர் தர்றேன், நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்க. எக்கு தப்பா எதுவும் பிரச்சனை மாட்டிக்கிட்டா உடனே அவருக்கு போனை போட்டு, அதுதான் நமக்கு பாதுகாப்பு. புரியுதா மச்சான்? சரி மாமா, கண்டிப்பா மாமா, அந்த நம்பர் கொடுத்துருமாமா. இந்த கதையை கேட்டா எனக்கே பயமா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மச்சான், பாத்துக்கலாம். சரி மாமா, ரொம்ப இருட்டிடுச்சு, போயிட்டு வா மச்சான், நாளைக்கு பார்க்கலாம். சரி மாமா, அந்த நம்பரை அனுப்பிடு மாமா. கண்டிப்பா நான் அனுப்புறேன் மச்சான், நீ போயிட்டு வா. சரி மாமா.